Hi Electro Tamizha. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி Linux Mint அந்த OS வந்து உங்க PCல எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். So Linux Mint OS வந்து உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க ஈஸியாவே இன்ஸ்டால் பண்ணிடலாம். So இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So எல்லா ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட். So ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் என்னோட Discord சர்வர்ல மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். So மறக்காம ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Linux OS வந்து எக்கச்சக்கமா இருக்கு. So அதுல இருந்து ஒரு OS தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். So அதான் Linux Mint. So Linux Mintலயே 3 to 4 டைப்ஸ் இருக்கு. நம்ம Linux Mintல வந்து cinnamon அது ட்ரை பண்ண போறோம். So அந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ண போறோம். So உங்களுக்கு வேணா நீங்க மத்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் வந்து இன்னைக்கு Linux Mint cinnamonல டியூட்டோரியல் காமிக்க போறேன். So இந்த OS வந்து எப்படி உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பூட்டபிள் யூஎஸ்பி நம்ம கிரியேட் பண்ணியானோம். இந்த பூட்டபிள் யூஎஸ்பி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஒரு லேப்டாப் தேவைப்படும். நீங்கள் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணியானோம், இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டரே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேற ஓஸ் இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் ஓஸ் வச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் லினக்ஸ் மின்ட்டுக்கு மூவ் பண்ண போறீங்கன்னா, நீங்கள் அந்த கம்ப்யூட்டர்லேயே ஒரு பூட்டபிள் யூஎஸ்பி கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிசி தேவை பூட்டபிள் யூஎஸ்பி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் நம்மளுக்கு ஒரு பென் டிரைவ் தேவை, மினிமம் ஒரு 8 GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவைப்படும், ஒன்று எத்தர்நெட் அப்புறம் வைஃபை உங்கள் கம்ப்யூட்டர் எது சப்போர்ட் பண்ணுதோ. ஸோ எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் பிசியோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. அந்த ஓஎஸ் உங்கள் பிசியில் ரன் பண்ணோன்னா உங்கள் பிசியோட ஸ்பெக்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ Linux Mint cinnamon அதோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னதுன்னா, உங்களுக்கு மினிமம் ஒரு 1 GB RAM தேவைப்படும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான யூஸ் வேணும்னா நீங்கள் 2 GB RAM யூஸ் பண்ணியானோம். அப்புறம் மினிமம் 15 GB டிஸ்க் ஸ்பேஸ் தேவைப்படும். பட் ரெக்கமெண்டட் டிஸ்க் ஸ்பேஸ் என்னதுன்னா 20 GB. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ வாங்க டியூட்டோரியலுக்குள்ள போகலாம். Back from the dead. ஸோ கைஸ் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சொல்கிறேன்னா கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியானோம். ஸோ அதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க் தான் நான் நோட் பேட்லையும் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல, அந்த கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபஸ்ட் நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பூட்டபிள் யூஎஸ்பி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோம் யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர். ஸோ கரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஸோ கீழே வாங்க. ஸோ இது வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் யூயூஐ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ டவுன்லோட் யூயூஐன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே சேவ் ஃபைல்னு வரும். நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேவ் ஃபைல்னு கொடுத்துருங்க. ஸோ அங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் டவுன்லோட் ஆகி நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே இருக்கு பாருங்க யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் டெஸ்க்டாப்பில். ஸோ இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் தெரியாது, பட் உங்களுக்கு கேட்கும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐ அக்ரீன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், ஐ அக்ரீன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணியானோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் ஃபைல் டவுன்லோட் பண்ணியானோம். Back from the dead. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம Linux Mint ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணியானோம். வாங்க டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திரும்பவும் ஒரு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அங்கேருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோம். ஸோ linuxmint.com/download.php. ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போட்டாலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம், கூகுளே அது ரீடாக்ட் பண்ணிடும் கரெக்டான வெப்சைட்க்கு. ஸோ டவுன்லோட் Linux Mint 20.1 ஒலிசான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியானோம். ஸோ கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நிறையா வேரியன்ஸ் இருக்கும், நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஸோ டவுன்லோட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா cinnamon இருக்குது, மேட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் வந்து எனக்கு cinnamon இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ cinnamon கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ cinnamon கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டவுன்லோட் பேஜ் போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மிரர்ஸ்லாம் இருக்குது. ஸோ 64 பிட் ஓஸ் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு 32 பிட் இருக்கான்னு தெரில, 64 பிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் அதோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும் அந்த ஓஎஸ், இல்லாட்டி ரொம்ப லேக் ஆகும். ஸோ டவுன்லோட் மிரர்ஸில் வந்து வேர்ல்டில் வந்து எதாவது கொடுங்க மிரரில். ஸோ நான் வந்து லேயர் ஆன்லைன் கொடுக்க போகிறேன்.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஃபைல் கொடுத்துருங்க. சேவ் ஃபைல் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணிட்டுங்க 1.9 GB. ஸோ ஓகேன்னு கொடுத்துருங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ கேன்சல் கொடுத்தாச்சு. நான் டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே இருக்கு பாருங்க லினக்ஸ் Mint OS Cinnamon 64-bit. ஸோ நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. Back from the dead. ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு பென் டிரைவ் ப்ளக் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 8 GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 32 GB பென் டிரைவ் நான் ப்ளக் பண்ணியிருக்கேன். Back from the dead. ஸோ நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் செலக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. அதில் வந்து லினக்ஸ் Mint கொடுத்துருங்க. அந்த ட்ராப் டவுன் மெனுவில் லினக்ஸ் Mint இருக்கு. லினக்ஸ் Mint செலக்ட் பண்ணிட்டுங்க. லினக்ஸ் Mint செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அங்கே ப்ரௌசர்னு கொடுத்துருங்க. அங்கே ப்ரௌசர்னு கொடுத்தீங்கன்னா அங்கே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்ச லினக்ஸ் Mint அங்கே இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். ஸோ அதுவும் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ்பி செலக்ட் பண்ணி ஆகணும் அந்த பென் டிரைவ் நேமை. ஸோ பார்த்தீங்கன்னா 28 GB இருக்குது, அதாவது 32 GB பென் டிரைவ் டிஸ்க் ஒன்று. ஸோ எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வேணா ஃபார்மேட்டும் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏற்கனவே நான் ஃபார்மேட் பண்ணி வச்சுட்டேன், நீங்களும் ஃபார்மேட் பண்ணிட்டுங்க. FAT32 ஃபார்மேட் கொடுத்துருங்க. ஸோ டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டுங்க. ஸோ எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் கிரியேட்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ எஸ்என் கொடுத்துருங்க. அது என்னதான் பண்ண போதோ அது எல்லாமே சொல்லும். ஸோ எஸ்என் கொடுத்துருங்க. அந்த பென்ட்ரைவில் எதாவது இருந்துச்சுன்னா அதை பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்களே ஃபர்ஸ்டே ஃபார்மேட் பண்ணிடுங்க. எஸ்என் கொடுத்துட்டு திரும்ப எஸ்என் கொடுத்துருங்க. ஸோ FAT32 ஃபார்மேட் பண்ணிடும். ஸோ FAT32 தான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே காம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ FAT32 கொடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் போகும். ஸோ எல்லாமே நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்னு வருது. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ bootable USB வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான் bootable USB. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி ரெடி பண்ணோன்னு. Back from the dead. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதே பிசியில் தான் நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வந்து ரீஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. இல்லாட்டி நீங்கள் வேறு பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அந்த OS-ஐ நீங்கள் அந்த பிசியில் போய் இந்த USB பென்ட்ரைவ் வந்து ப்ளக் பண்ணிட்டுங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுங்க. அதே பிசினா பிரச்சனையே இல்லை, பின்னாடி பென்ட்ரைவ் ப்ளக் ஆகி இருக்கட்டும். Back from the dead. ஸோ இப்போ வந்து உங்கள் பிசியை வந்து ஆன் பண்ணிட்டுங்க. ஆன் பண்ணி நம்ம பூட் மெனுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ ஒரு மதர் போர்டுக்கும் பூட் மெனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கிகாபைட் மதர் போர்ட்ஸ்க்கு வந்து F12 கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ உங்கள் மதர் போர்டுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ மறக்காமல் பூட் மெனுக்குள்ளே போயிடுங்க. ஸோ பூட் மெனுக்குள்ளே போயிடுங்க மறக்காமல். ஸோ நான் பூட் மெனுக்குள்ளே போயிட்டு F12 கீ ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில். ஸோ இப்போ செலக்ட் பூட் ஃபர்ஸ்ட் டிவைஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒன்று USB ஜிப் இருக்கும், இல்லாட்டி USB HDD இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ நான் USB ஜிப் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களோட மதர் போர்ட்ஸில் வந்து இப்படிலாம் இருக்காது மோஸ்ட்டாக. ஒன்று அந்த பென்ட்ரைவ் நேமே காட்டிடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா USB ஜிப் கொடுத்த உடனே நான் bootable USBக்குள்ளே போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா பூட் லினக்ஸ் Mint 20.1 Cinnamon 64-bit இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக bootable USB கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு கரெக்டாக காமிக்குது. ஸோ நீங்கள் ஒன்று என்டர் கொடுத்துருங்க. அது இல்லாட்டி அதுவே தானாக ஆட்டோமேட்டிக் பூட் ஆகிடும் 10 செகண்ட்ஸில். ஸோ அந்த கீலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் மதர் போர்டுக்கு வந்து பூட் மெனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கீ இருக்கும். ஸோ அது கரெக்டாக கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லினக்ஸ் Mint வந்து உள்ள போயாச்சு. ஸோ இதான் அந்த ப்ரிவ்யூ. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பென்ட்ரைவ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும் டெஸ்க்டாப்பில். இன்ஸ்டால் லினக்ஸ் Mintன்னு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ ஒரு CD இமேஜ் போட்டு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே இருக்கு பாருங்க இன்ஸ்டால் லினக்ஸ் Mint. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் எரேஸ் பண்ணிட்டு அது இன்ஸ்டால் ஆகிடும்.
இல்லாட்டி நீங்கள் இப்போ ப்ரிவியூக்காக நீங்கள் யூஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம் பென்ட்ரைவ்லேயே லினக்ஸ் மின்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, ஸோ அது கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட் கேட்குது. கீபோர்ட் லேஅவுட் டிஃபால்ட் என்ன இருக்கோ அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸ் அதுக்கும் டிக் பாக்ஸ் அது டிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் சில வீடியோ ஃபார்மேட்ஸ் ப்ளே ஆகுமா, அப்புறம் சில வெப்சைட்ஸ் வந்து ரெண்டர் ஆகுமா. ஸோ அதுக்கும் கண்டினியூ கொடுத்துருங்க டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு. ஸோ லோடாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டைப்பு. ஸோ இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அலாங் சைடு உபுண்டுன்னு கேட்குது. நான் உபுண்டு ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் இந்த பிசியில், ஸோ அதனால தான் அப்படி கேட்குது. நம்ம டியூவல் பூட்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம், எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அதான் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்க எல்லாமே டெலீட் ஆகிடும். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களோட மியூசிக், ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டே பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அது செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருங்க. டியூவல் பூட்லாம் அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டால் நவு கொடுத்துருங்க, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு. ஸோ இப்போ வந்து உங்கள் டிஸ்க்கு டோட்டலாக எரேஸ் ஆகிடும். ஸோ இன்னொரு வாட்டியும் கேட்குது, கண்டினியூ கொடுத்துருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளவுடில் ஏதாவது பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி கூகுள் டிரைவில் கூட பேக்கப் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்தோடனே லோட் ஆகுது. ஸோ அப்புறம் வேற ஐயோன்னு கேட்குறாங்க, உங்களோட சிட்டி போடுங்க. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹூ ஐயோன்னு கேட்குது. நீங்கள் வந்து உங்கள் நேமு, உங்கள் கம்ப்யூட்டருக்கு என்ன நேமு, ஒரு யூசர் நேம், அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் ஆட்டோமேட்டிக்கலி, அப்புறம் ரெக்வயர்ட் மை பாஸ்வேர்ட் டு லாகின். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி லாகின் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் கேட்காம லாகின் பண்ணுமா, இல்லாட்டி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போட்டால் தான் லாகின் ஆகுமா, நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணலாம். ஸோ என்கிரிப்ட் மை ஹோம் ஃபோல்டர் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வேணா கொடுங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ரெக்வயர் மை பாஸ்வேர்ட் டு லாகின் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஒரு வாட்டி லாகின் பண்ணும்போது நான் என் பாஸ்வேர்ட் போட்டாகணும். ஸோ அந்த யூசர் நேம்லாம் கரெக்டாக போட்டுருங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து காப்பிங் ஃபைல்ஸ்னு வருது. ஸோ ரொம்ப நேரம் போகும் இந்த ப்ராசஸ். ஸோ இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டலேஷன் ஹஸ் ஃபினிஷ்டுன்னு காமிக்குது. ஸோ ரீஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துருங்க. ஸோ ரீஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம லினக்ஸ் மின்ட்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்கில் வந்து லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாஸ்வேர்டும் போட்டாச்சு. இப்போ என்டர் கீ கொடுத்தாச்சு, உள்ளே போயாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதான் லினக்ஸ் மின்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதான் லினக்ஸ் மின்ட்டோட டெஸ்க்டாப்பு. ஸோ லினக்ஸ் யூசர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் லினக்ஸ் மின்ட் இல்லாட்டி அந்த மாதிரி அசோசியேட்டடான ஓஎஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் புதுசுனா நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து கற்றுக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இல்லை மோஸ்ட்டாக நிறையா கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். டெர்மினலில் போய் சில கமாண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோன்னா. ஸோ நம்ம சேனலுக்குள்ளேயே போயாச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த லினக்ஸ் மின்ட் சின்னமன் அந்த ஓஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. என்னோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணிட்டுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த லினக்ஸ் மின்ட் சின்னமன் ஓஸோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் இந்த யூனிவர்சல் யூஎஸ்பி இன்ஸ்டாலர் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டுங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிட்டுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த வீடியோ கலவு தான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். till then bye bye.